என்னங்க? எங்க தனியா போறீங்க? நான் தான் உங்க கூட இருக்கேன்ல. போலாமா? இருங்க, நான் அங்க போய் பார்த்துட்டு வரேன்.
गोपाल राधे राधे गोविंद 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 गोपाल राधे राधे போலாமா? गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे यशोदानंदन राधे राधे देवकी नंदन राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे केशव माधव राधे राधे विठल नागर राधे राधे गोविंद गोपाल राधे राधे गोविंद गोपाल राधे राधे கண்ணா, உனக்கு நிறைய கோபியர்கள் இருக்காங்க. கணவன் மனைவியோட உறவு என்னங்கிறது தெரியும். நான் என்ன செஞ்சேன்னு எனக்கு இப்படி ஒரு தண்டனை? என்னை எப்படியாவது என் புருஷனை பார்க்க வச்சிருங்க கண்ணா. அவரை என் கூட சேர்த்து வச்சிருங்க. गोविंद गोपाल राधे राधे
यशोदानंदन राधे राधे, देवकी नंदन राधे राधे, गोविंद माधव राधे राधे, गोविंद गोपाल राधे राधे, गोपाल राधे राधे, गोविंद 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 गोपाल राधे राधे। என்னங்க என்னங்க நில்லுங்க. என்னங்க நிமிஷம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க. ஐயோ வழி விடுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுங்க. ராதிகா, நீ இங்கேயா இருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன். அப்பா நான் அவரை பார்த்தேன். அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. நான் அவரை பார்த்தப்பா. அவரை நான் என் கண்ணால பார்த்தேன். அவரை இங்கதான் என் பக்கத்துல பார்த்தப்பா. என்ன சொல்றமா நீ? நிச்சயமா உனக்கு ஏதோ பிரம்ம தான் பிடிச்சிருக்கு. நம்ம டெல்லியில இருந்து பிருந்தாவனம் போகும்போது கூட பஸ் ஒரு கோயில் பக்கத்துல நின்னது இல்ல? அப்ப கூட நீ இந்த மாதிரி தான் சொன்ன. இல்லப்பா, இது என்னோட பிரம்ம இல்ல. நான் அவரை என் கண்ணால பார்த்தேன். அவர் இங்கதான் எங்கேயோ இருக்காரு. இருங்க, நான் அவரை தேடி பார்க்கறேன். நெல்லு ராதிகா, அம்மாடி ராதிகா. அம்மாடி ராதிகா, ராதிகா, ராதிகா நில்லு நில்லு நில்லுமா. எங்க போற? அவர் இங்கதான் இருந்தாருப்பா. இங்கதான் இருந்தாரு. எங்க போனாரு? இங்க பாரு. அழாதுமா, எங்கேயும் போயிருக்க மாட்டாரு. உன்னோட வேண்டுதல் வீண் போகாதுமா. மகா பண்டிதர் குடும்பத்தோட வேண்டுதலும் பலிக்குமா. நீதான் உங்களுக்கு சக்தியா இருக்க. நீயே இப்படி அழலாமா? நம்ம வாழ்க்கையில நம்பிக்கையோட இருக்கணுமா? நான் உண்மையை தான் சொல்றேன்ப்பா. அவர் இங்கதான் இருந்தாரு. ஆமாமா, நீ சொல்றது உண்மைதான். அன்போட சக்தியை யாராலையும் அழிக்க முடியாதுமா. உன்னோட தலையில நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு எழுதியிருக்கு. தேவா மாப்பிள்ள நிச்சயமா திரும்பி வருவாரு. கிருஷ்ண முராரி நிச்சயமா அந்த அற்புதத்தை பண்ணுவாரு. ஆனா இப்ப நாம கண்டிப்பா தாமதிக்க முடியாதுமா. நாம சீக்கிரமா பிருந்தாவனத்துக்கு போயே ஆகணும். நான் வரலப்பா. நான் அவரை என் கூட கூட்டிட்டு தான் வருவேன். அவரை என் கூட கூட்டிட்டு வராம இங்க இருந்து வர மாட்டேன்ப்பா. ராதிகா, அப்படி ஒரு ஆசை என்னோட மனசுலயும் இருக்கு. நானும் தேவ மாப்பிள்ளைய கூப்பிட்டுட்டு தான் பிருந்தாவனத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. அவரை இங்க தனியா விட்டுட்டு நான் மட்டும் எப்படிப்பா வர முடியும்? நான் அவரை என் கூட கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா. அவர் இல்லாம நான் வர மாட்டேன்ப்பா. அம்மாடி, இப்ப இருக்கிற நிலைமையில நம்மளால அது முடியாதுமா. சொன்னா கேளு. இப்ப நம்ம சீக்கிரமா பிருந்தாவனத்துக்கு போயாகணும். அந்த ராஜ வைத்தியர் கொடுத்த மருந்தை உடனே அம்மாவுக்கு கொடுத்தாகணும். இல்லன்னா அவங்களுடைய உடம்பு ரொம்ப மோசமாயிடுமேமா. அம்மாடி, அவங்களுக்காகவாது நாம திரும்பி போகணும் இல்லையாமா? அதே மாதிரி தேவ மாப்பிள்ளையும் இங்கதான் இருக்காரு. அவர் அப்புறமா வந்து நம்ம தேடிப்போம். ஒருவேளை அவர் இங்க இருந்தாருன்னா வேற எங்கேயும் போக மாட்டார் இல்லையாமா? இதுக்கு மேலேயும் தாமதிக்காத. நம்ம சீக்கிரமா போய் அம்மாவுக்கு மருந்து கொடுக்கணும் இல்லையாமா? சரிங்கப்பா. ஆனா நான் ஆக்ராவுக்கு மறுபடியும் வருவேன். என் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வருவேன். பாட்டிமாவை குணப்படுத்துறதுக்கு மட்டும் இல்ல, இங்க தங்கி இருந்து நான் அவரை தேடுவேன். அவர் என்ன காரணத்துக்காக என்ன விலகி இருந்தாலும் அது என்ன காரணம்னு கண்டுபிடிப்பேன். அவரை அடையாம நான் விட மாட்டேன்ப்பா. கண்டிப்பா திரும்ப வருவேன். அவரை அடைஞ்சே தீருவேன். பசிக்குதுன்னு சொன்னல, சாப்பிடு. சாப்பிட ஆரம்பி. வாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. நீங்களும் உட்காருங்க, சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல, முதல்ல அம்மா சாப்பிட்டோம், அப்புறம் சாப்பிடுறேன். இல்ல, கவலைப்படாதீங்க. அம்மா எழுந்த உடனே நான் உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க எவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது.
ஆனா எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அம்மாவை கவனிச்சுக்க வேண்டியது என்னோட கடமை இல்லையா? அதை செய்யறதுல தான் எனக்கு சந்தோஷமே இருக்கு. அம்மா முதல்ல சாப்பிட்டும் அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். அதுக்குள்ள சாஸ்திரியும் சின்ன மருமகளும் வந்துருவாங்கல்ல, எல்லாருமா சேர்ந்து சாப்பிடலாம். நீங்க சாப்பிடுங்க. வாசு, அண்ணா வா வாசு, நீயும் வா, சேர்ந்து சாப்பிடலாம். இதோ வரண்ணா. வா. அண்ணி, பசிக்குதுன்னு நீங்களே சாப்பிட்டீங்களா? ப்ளீஸ் சப்பாத்தி பிடிக்கலன்னா சாதம் ஏதாவது கொடு. அடடா, டேங்கப்பா, கொண்டக்கடலை. ஏம்மா, வீட்ல ஏதாவது கல்யாணம் வருதா? அப்பா, அவ்வளோ விலை வைக்கிற கொண்டக்கடலைய வாங்கி இப்ப பண்ணி வச்சிருக்கியேன்னு கேட்டேம்மா. நம்ம 3 பேர் மட்டும்தான் இருக்கோம்னா வாங்கி செய்யலாம். 1 கிலோ கடலை வாங்கினா 2 நாள் வரும், 3 வேளை சாப்பிடலாம். ஆனா இப்ப 5 கிலோ வாங்கி பண்ணா கூட போதாதே. தேவகி, நீ இப்படி கண்டதையும் வாங்கி கண்டவங்களுக்கும் போடுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமாண்ணா? நான் வேண்டான்னு சொல்லலம்மா, எல்லாருக்கும் உருளைக்கிழங்கு பண்ணிடு. எல்லாரும் நல்லா வயிறு ரொம்ப சாப்பிடலாம்ல. உருளைக்கிழங்கு கூட தான் யானை விலை விற்குது. இருந்தாலும் உருளைக்கிழங்கு பண்ண பரவாயில்லையே. ஒரு வேளை சாப்பிட்டா அடுத்த வேளை வயிறு ரொம்பி போயிடும்ல. அடடே, என்ன இது? சாப்பாடை விட்டுட்டு எங்க போறீங்க? ஏதாவது தப்பு நடந்திருந்தா என்ன மன்னிச்சிடுங்க. இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நாங்க வந்ததுல இருந்து எங்களுக்கெல்லாம் விருந்து சாப்பாடா போட்டுட்டு இருக்கீங்களே. முதல்ல லெமன் ஜூஸ், அப்புறம் பேடா, 2 தடவை சாப்பிட்டோம். வயித்துல எங்க இடம் இருக்கும் சொல்லுங்க. அம்மா, ஆமாம்மா, என்னால இவ்வளவுலாம் சாப்பிட முடியாது. வெளியில போயிருந்தப்ப நிறைய சாப்பிட்டு வந்துட்டேன். அதனால இத சுத்தமா பசியே இல்ல. நிஜமாதான் இல்ல வாசு? ஆமாண்ணே. ஆமா, வா வா போலாம். வாங்க. தேவகி, அவங்க தான் பசிக்கலன்னு சொல்றாங்கல்ல. பசிச்சா தன்னால சாப்பிட போறாங்க, உடமா. அவங்க தான் ஏதோ வெளியில போய் சாப்பிட்டேன் அதனால பசிக்கலங்கிறாங்கல்ல, அப்புறம் என்ன கெஞ்சி கெஞ்சி போடணுமா? பசிச்சா தன்னால வந்து உட்காந்து சாப்பிட போறாங்க. கையில தட்டை வச்சுக்கிட்டு எதுக்கு அவங்க கிட்ட கெஞ்சுற நீ? அம்மா, வயசுலயும் சரி அனுபவத்திலயும் சரி, 2லயுமே நீங்க பெரியவங்க. சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி ஏமா இப்படி அவமானப்படுத்துற மாதிரி பேசுறீங்க? தப்பு பண்றீங்கம்மா. அவங்க கஷ்டத்துல தானே இங்க வந்திருக்காங்க. அவங்கள அவமானப்படுத்துறது உங்க பையனையே நீங்க அவமானப்படுத்துற மாதிரி. தேவகி, என்ன சொன்ன அப்படி? என்ன நான் தப்பா சொல்லிட்டேன் நீ எனக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்க? எப்பவுமே பெரியவங்கன்னு இருந்தா சிக்கனத்தை பத்தி சொல்லிதான் கொடுப்பாங்க. இங்க என்ன தானம் பண்ற அளவுக்கா இருக்கோம் நாம? பெரிய தான பிரபுவா என்ன என் பையன் சேஷு? ஒவ்வொரு ரூபாயா வாயை கட்டி வயிற்ற கட்டி தானே நாம சேர்க்கிறோம். அப்படி இருக்கும்போது நீ பார்த்து நடந்துக்க வேண்டாமா? அவங்க நல்லா சாப்பிட்டு எல்லாம் அனுபவிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் நாம நாளைக்கு குடும்பம் நடத்தணும்ல. ஒழுங்கா பண்ணலன்னா நம்ம வீட்டையும் நாளைக்கு பூட்டிடுவாங்கல்ல. தேவகி, இந்த பார், தேவையில்லாம என்ன பேச வைக்காத. இந்த பார், சூடா இருக்கும் போதே 2 ரொட்டியை போடு. அப்படியே அந்த கடலையும் போட்டு கொடு. போடு. வைஷாலி, அம்மா, மணி என்னாச்சு? ராத்திரி ஆயிடுச்சுமா. ராத்திரி ஆயிடுச்சா? ஏன் என்னை யாருமே எழுப்பல? எல்லாருமே இருக்கீங்க, இங்க என்ன பண்றீங்க? வைஷாலி, சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வாயேன். ரொம்ப பசிக்குது எனக்கு.
என்னாச்சு? சாப்பாடை கொண்டு வாய. அம்மா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. சமையல் பண்ண உடனே சீக்கிரமா கொண்டு வர சொல்றேன். அவங்க கிட்ட கொஞ்சம் சீக்கிரமா பண்ண சொல்ல. உனக்கே தெரியும்ல, என்னால ரொம்ப நேரம் பசி தாங்க முடியாது. வாசு, சமையல் ஆகிறதுக்குள்ள குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. சரிம்மா. வைஷாலி, சாப்பாடு பண்ணதுக்கு அப்புறமா நீ கொஞ்சம் என்னை எழுப்புறியா? அது வரைக்கும் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்.